ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மன்வா வந்து போன்லெஸ் நக்ரமன்ஸ் சாப்டர் 59. சாப்டர் ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வருது. ரெக்கவரி இம்பாசிபிள் எஃபர்ட் இருந்துட்டு டிவைன் அட்டாக்ஸில் ஆட் ஆகுது. எக்ஸாசம் எஃபர்ட் இருந்துட்டு டிவைன் அட்டாக்ஸில் ஆட் ஆகுது. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், நான் வேம்பைர் கவுண்டோட இன்ஃபினிட் ரெக்கவரியை ஸ்டாப் பண்ணதுனால தான் எனக்கு வந்து ரெக்கவரி இம்பாசிபிள் கிடச்சிருக்கு. இந்த சிட்டியில் இருக்க எல்லா வேம்பையர்ஸையும் நான் படுகொலை செஞ்சதுனால எனக்கு எக்ஸாசம் எஃபர்ட் வந்து கிடச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபைனலி மித்த அக்ளைமிஷன் என்னன்ட்டு எனக்கு புரிஞ்சிச்சுன்ட்டு நான் நினைக்கிறேன். என்னோட டிவைன் பவர் வந்துட்டு கட்டுக்கதையை உருவாக்கி வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுது. அப்படி பண்ணுறதுனால நியூ அத்தாரிட்டிஸ் வந்துட்டு உருவாக்கப்படுது. அப்படி பண்ணுறதுனால நியூ அத்தாரிட்டிஸும் உருவாகுது. என்னோட மித்த அக்ளைமிஷன் பண்ணுறதுனால அங்கப்போவும் வேகமாக நடக்குது. இது வரைக்கும் நான் பயன்படுத்தாத டிவைன் பவர் வந்துட்டு என்னை விட்டு வேகமாக வெளியே போகிறத பார்க்கும்போது மித்த ஆக்டிவேட் ஆனோன்னே என் ஹார்ட்டில் இருந்து டிவைன் பவரை கன்சியூம் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. போதுமான ஃபேத் இல்லாத காரணத்துக்காக அடுத்த மித்துக்காக அக்ளிமேட்டான ஃபேத் இருந்துட்டு ஒதுக்கப்படுது. அப்போ இதெல்லாம் பார்த்து ஹீரோன்ட்ட நினைக்கிறான், மக்களோட ஃபேத் ஹார்வெஸ்ட் இருந்துட்டு இப்போ முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, அத்தாரிட்டி ஹார்வெஸ்ட் ஆஃப் ஃபேத் வந்துட்டு டீஆக்டிவேட் ஆகுது. அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் ஹீரோக்கு வந்துட்டு மரியாதை விதமாக குடிஞ்சு நன்றி சொல்ல. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், ஸோ அந்த ஃப்ளோர் வந்துட்டு சேஃபாக முடிஞ்சிடுச்சு. அப்புறம் லெஜெண்டரி நிஞ்சா டகாஸ்கி வந்துட்டு பாய் சொல்லிட்டு அவங்க போர்ட்டல் வழியாக கிளம்பிட. அப்போ கிளாக் டவர் விசாடன்ட்டு சொல்கிறாரு, நான் உங்களை ஒரு இம்மெச்சர் முட்டாள்ன்ட்டு நினச்சேன், ஆனால் நான் உங்களோட திறமையை சரியாக பார்க்காம விட்டுட்டேன், நீங்கள் என்னை மன்னிப்பீங்களா அப்படின்ட்டு கையை கொடுக்க ஹீரோ வந்துட்டு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்கன் பண்ணேன். அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, காட் ஆஃப் பேட்டில் இருந்துட்டு அவரோட கேண்டிடேட் இருந்துட்டு செத்து போயிட்டாருன்ட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ கண்டுபிடிச்சிட்டாரு, உங்ககிட்ட டிவைன் பவரும் இருக்கிறதோ கண்டுபிடிச்சிட்டாரு. காட் ஆஃப் பேட்டில் இருந்துட்டு ஹீரோவை ப்ரெஷர் பண்ணுறாரு. இப்போ கிளாக் டவர் விசாட் வந்துட்டு என்ன தப்பு நடந்துச்சு. அப்போ ஹீரோன்ற நினைக்கிறான், காட் ஆஃப் பேட்டலா. அப்புறம் காட் ஆஃப் பேட்டலோட ப்ரெஷர்னால அப்போ நிலம் வந்துட்டு கிராக் விடுது. அந்த கிராக் வந்துட்டு மக்கள் நோக்கியும் போது ஒருத்தன் வந்துட்டு கீழேயே விழுந்துடுறான். அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன்ட்டு வருது, நீங்கள் டிவைன் டொமைன் கூட என்டர் ஆகுறீங்க. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், என்ன நடக்குதுங்க, நான் ட்ரையல் வந்துட்டு முடிஞ்சிருச்சுலன்ட்டு நினச்சேன். அப்போ கிளாக் டவர் விசாடன்ட்டு மாட்டிக்கினாரு. அப்போ கிளாக் டவர் விசாட் வந்துட்டு என் போர்ட்டல். அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறேன், கிளாக் டவர் விசாட் நம்ம திருப்பி ஹேண்ட் ஷேக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்ச ஒரு போர்ட்டல் பக்கமாக வீசிட. அப்போ கிளாக் டவர் விசாடன்ட்டு நினைக்கிறேன், இவன் ஒரு முரட்டுத்தனமான ஆளு தான், ஆனால் இது வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ நிலம் வந்துட்டு கிராக்காக உடஞ்சி விடுறத பார்த்து ஹீரோன்ட்டு எல்லாரும் ஒன்றா நில்லுங்க அப்படின்றான். அப்போ ஹீரோ வந்துட்டு நிலத்தில் அவன் கையை வச்சு குத்த கவுண்டர் ஷீல்டை ஆக்டிவேட் பண்ணுறான். மக்களை சுற்றி நிலத்தை கீழே கவுண்டர் ஷீல்டு வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுது. அப்போது கிளாக் டவர் விசாடன்ட்டு நினைக்கிறாரு, அவன் ஒரு ஹீரோவா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல, இந்த இதயம் இல்லாத உலகத்தில் ஒரு ஹீரோ இருந்தா அவனை மாதிரி தான் இருக்கணும்ல, நீ சேஃபாக ரிட்டர்ன் போயிடுவேன்ட்டு நினைக்கிறேன். எர்த்தோட ஹீரோ இப்போ ஹீரோன்ட்டு மக்கள் கிட்ட சொல்கிறான், என்னால் இதை ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் பண்ண முடியாது, ஸோ இந்த பிரிட்ஜை சீக்கிரமாக கிராஸ் பண்ணி போங்க. இப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறேன், அந்த மக்கள் கிட்ட ஒன்றும் ஃபேத்து கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல, ஆனால் என் போர்ட்டலுக்குள்ளே சீக்கிரமாக போகணும். இப்போ காட் ஆஃப் பேட்டல்ன்ட்டு பேசுகிறாரு, வெறும் ஒரு மனுஷங்கிட்ட டிவைனிட்டி பவர் இருக்கா, இதை பார்க்க எனக்கு அருவருப்பாக இருக்குது. இப்போ காட் ஆஃப் பேட்டலோட ப்ரெஷர்னால மக்கள் வந்துட்டு என் தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையெல்லாம் வெடிச்சிடறது பார்த்த ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறான். அப்போது காட் ஆஃப் பேட்டில் வந்துட்டு சொல்கிறாரு, டவர் ஆஃப் ட்ரையல்ஸோட செல்ல பிராணி நாயே எல்லையை மீற. அப்போ ஹீரோ வந்துட்டு எல்லையை மீறனா, இப்போ நீ தான் எல்லையை மீற, நான் டவர் ஆஃப் ட்ரையல்ஸோட பாதுகாப்பில் இருக்கிற வரைக்கும் நீ இப்படி பேசுகிறதெல்லாம் உனக்கு நல்லதில்லைன்ட்டு உனக்கு ஏன்னு தெரியும்ன்ட்டு நினைக்கிறேன், உனக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் கேட்ட காட் ஆஃப் பேட்டில் இருந்துட்டு கொடூரமாக சிரிக்கிறான். அப்புறம் ஹீரோ வந்துட்டு போர்ட்டலில் என்டர் ஆகிறதுக்காக போகிறான். இப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நான் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கான இன்னொன்று ரீசனும் கிடைச்சிடுச்சு. அப்போ காட் ஆஃப் பேட்டில் இருந்துட்டு சொல்கிறாரு, உன்னோட ஐடியாவுக்காக நான் காத்திருக்கேன். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், எந்த கடவுளாலையும் என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்க முடியாது அப்படின்ட்டு ஹீரோ நினைக்க. அப்புறம் ஹீரோ வந்துட்டு 14th ஃப்ளோரோட வெயிட்டிங் ரூமுக்கு போயிடுறான். அப்போ சிஸ்டம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஃப்ளோர் இன்வெர்ட்டிங் ஸ்பெசிஃபிக் ஐட்டம் வந்துட்டு கான்ட்ராக்டர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரில் ஆட் பண்ணப்படுது. அப்புறம் ஆலோ ஸ்ட்ரென்தனிங் ஐட்டம் வந்துட்டு கான்ட்ராக்டர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரில் ஆட் பண்ணப்படுது. அப்புறம் மெடிசன் ஐட்டம்ஸ் வந்துட்டு கான்ட்ராக்டர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரில் ஆட் பண்ணப்படுது. இப்போது ஹீரோ வந்துட்டு 13th ஃப்ளோரில் நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்த ஹீரோவும் நினைக்கிறான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த உலகம் வந்துட்டு ட்ரையலுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட உலகமாக இருக்கணும், உண்மை எது இருந்தாலும் அது உண்மையா இல்லையா எனக்கு தெரியல, ட்ரையலில் நடந்த விஷயத்துக்கு இப்போ வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை,
அப்புறம் அந்த காட் ஆஃப் பேட்டல் கூட வேற நான் ஒரு மோசமான ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிட்டேன். அப்போ ஹீரோ வந்துட்டு காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் சொன்னதுன்ட்டு நினச்சி பார்க்குறான். மற்ற கடவுளெல்லாம் நம்பாத, அவங்க வந்துட்டு உன்னை ஒரு எனிமையாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ ஹீரோன்ற நினைக்கிறான், முடிவு இப்படி தான் இருக்க போதா, கண்ட்ரோல் இல்லாமல் நினைக்கிறத விட்டுட்டு என்னால் முடிஞ்சதை செய்ய வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு ஸ்டோனை எடுத்து அதை யூஸ் பண்ணி அவனோட டேமேஜ் ஆன டெயில் கோட் வந்துட்டு சரி பண்ணுறான். அப்புறம் ஹீரோ வந்துட்டு கான்ட்ராக்டர்ஸ் எக்ஸ்க்ளூஸ் ஸ்டோர்லேருந்து பாத் ஆஃப் த பிளேட் மாஸ்டர்ன்ற அத்தாரிட்டி வந்துட்டு ஹீரோ வாங்குறான். பாத் ஆஃப் த பிளேட் மாஸ்டரோட அத்தாரிட்டியோட பவர் என்னன்னா இண்டிபெண்டன்ஸ் வாட்ச் ஸ்கில்லை டெவலப் பண்ண யூஸ் ஆகும். அப்புறம் என்லைட்மெண்ட்டு ஈஸியாகவே யூஸ் ஆகும். அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டரோட பிளேஸுக்கு போகிறான். அப்போ ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு என்ன சங்கன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்புறம் 12th 3 ரொம்ப நல்லா பண்ணியிருந்த என்லைன்மெண்ட்டோட ப்ராப்பர் ஏதோ தெரியாமல் உன்னோட இன்ஸ்டிங் மூலமாக ஸ்வாட்ச்மேன்ஷிப் ஃபார்ம்ஸை லேர்ன் பண்ண, அதை நீ இமிட்டேட் பண்ணன்னு சொன்னாலும் அதையும் நீ தாண்டிட்டேன்னு தான் சொல்லணும். மேலும் நீ 12th ஃப்ளோரில் அப்புறம் அந்த ஸ்வாட் டெக்னிக்கோட பிரின்சிபலை புரிஞ்சுக்கிட்ட, அப்புறம் உன்னோட டியூல் ஸ்வாட்ச்மேன்ஷிப்பை நீ என்ஹான்ஸ் பண்ணியிருக்க. அப்போ ஹீரோன்ற நினைக்கிறான், நான் சும்மா காப்பி தான் அடித்தேன். அப்புறம் ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு ஏன் உங்ககிட்ட கிராண்ட் மாஸ்டர் ஆகிறதுக்கான அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்குது. அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன கிராண்ட் மாஸ்டரா? அப்போ ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு உன்னால் ஒரு செட்டை கூட உருவாக்க முடியும். அப்போ ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு நீ நல்ல டிசிஷன் தான் எடுத்திருக்க. அப்புறம் நான் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணும், நீ எல்லாம் யூஸ் பண்ணுற அத்தாரிட்டி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு டவரால் தான் தரப்பட்டு இருக்கு. வேணும்னா என்னோட டெக்னிக்ஸ்லாம் உனக்கு சொல்லித்தரட்டா, ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது, நீ என்னோட மாஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். அதுக்கு ஹீரோ வந்துட்டு சரி நான் உங்களோட ஸ்டூடெண்ட்டாக வரேன் மாஸ்டர். அப்போது ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு ஆன்சன்கியும் நான் உன்னை கார்னர் பண்ண ட்ரை பண்ணல, இதை பற்றி யோசிச்சுட்டு சொல்லு. அப்போ ஹீரோ வந்துட்டு தேவையில்லை, நான் உங்களோட ஸ்டூடெண்ட்டாக வரேன். அப்போ ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு அது உனக்கு வேணாண்ணா, நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோன்ற நினைக்கிறான், ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு 4th ஃப்ளோர் வரைக்கும் கிளைம் பண்ணுவாங்க, அவங்கள டீச்சிங்கை மறுக்கிறதுக்கு ஒரு ரீசனும் இல்லை. அப்போ ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் இருந்துட்டு ஆனால் நீ இதுக்கு லேட்டராக ரெக்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ ஹீரோ வந்துட்டு என்ன பிளான் பண்ணுறீங்க, எனக்கு என்ன சாகிற அளவுக்கு ட்ரைனிங் தர போகிறீங்களா என்ன, அதுக்கு தான் நான் லேட்டராக ரெக்ரேட் பண்ண போகிறேன்னா. அதுக்கு ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் இருந்துட்டு இல்லை நான் ஏன் அப்படி சொன்னேன்னா முரீமில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்துட்டு மாஸ்டரை அவங்க வாழ்க்கையில் அவங்களால ஒரே ஒரு மாஸ்டரை தான் தேர்ந்தெடுக்க முடியும், அதனால தான் நீ லேட்டராக ரெக்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொன்னேன். ஹீரோ வந்துட்டு அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அதை பற்றி ரெக்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்றான். சரி நீ இவ்வளோ உறுதியாக இருக்கிறதுனால மாஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரிச்சுவல் படி நீ எனக்கு பவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னை ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பேக்ஸ் வாட்ச்மேன்ஸ் கிளானோட 17th லார்ட், அப்புறம் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட ஸ்ட்ராங்கஸ்ட் முரீம் ஃபைட்டர், நான் தான் பேக்ஸால்வா உன்னோட மாஸ்டர் ஆக போகிறேன். அப்போ ஹீரோன்ற நினைக்கிறான், என்ன முரீம் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டரா? அப்புறம் ஹீரோ வந்துட்டு பவ் பண்ணுறான். அப்புறம் ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு சொல்கிறாங்க. நான் இதை சுருக்கமாகவே சொல்கிறேன், மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்றது 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று மென்டல் ஆர்ட்ஸ், இன்னொன்று பிசிக்கல் ஆர்ட்ஸ். மென்டல் ஆர்ட்ஸ்ன்றது லீப்பூரா மேஜிக் வந்துட்டு ரிஃபைன் பண்ணி பாடிக்குள்ளே சேமிக்கிறது தான் மென்டல் ஆர்ட்ஸ். அப்படி ஸ்டோர் பண்ண மேஜிக்கை இன்டர்னல் எனர்ஜின்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் பிசிக்கல் ஆர்ட்ஸ் பாடியை கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்பீட் மூவ்மெண்ட்ஸ், அப்புறம் ஸ்வாட் டெக்னிக்ஸ், இதெல்லாம் பிசிக்கல் ஆர்ட்ஸ். இப்போ இதெல்லாம் கேட்ட ஹீரோன்ட்ட நினைக்கிறான், ஹெவன்லி பிளேட் கல்டிவேஷன் ஆர்ட் கூட ஒரு மென்டல் ஆர்ட் தானா அப்படின்ட்டு ஹீரோக்கு டவுட்டாக இருக்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் கிட்ட கேட்குறான், எனக்கு ஒரு கொஷின் இருக்குது, நான் ஆல்ரெடி ஒரு டிஃப்ரெண்ட் மென்டல் ஆர்ட்ஸ் வந்துட்டு கற்றுட்டு இருந்தேன், அப்படி இருந்தால் அதுக்கு எதனா ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்க. அப்போ ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு என்ன சொன்னேன், உனக்கு ஒரு மென்டல் ஆர்ட்ஸ் வந்துட்டு தெரியுமா, சிங்கிள் டீட்டெயில்ஸை கூட விடாமல் எக்ஸ்பிளைன் பண்ண சீக்கிரம். அப்போ ஹீரோ வந்துட்டு சரி நீங்கள் சொன்னீங்களே அந்த மென்டல் ஆர்ட்ஸ்ன்ட்டு அதுக்கு சிமிலரான ஒரு விஷயத்தண்டுட்டு நான் கற்றுட்டு இருந்தேன். சிமிலராக ஒருவேளை அந்த அயன் பிளேட் மோனாச் கிட்ட இருந்து ஆரா ட்ரைனிங் பண்ணியா என்ன? அதுக்கு ஹீரோ வந்துட்டு இல்லை அப்படிலாம் இல்லை. அதுக்கு ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு அவர் எப்படி இருந்தாலும் ப்ராமிஸை பிரேக் பண்ண மாட்டாதான், இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஸோ நானே ப்ராப்பராக செக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வயிறு மேலே கை வச்சு செக் பண்ணுறாங்க. அப்போ இதை பார்த்த ஹீரோன்ட்டு நினைக்கிறான், எப்போ செக் பண்ண ஆரம்பித்தாங்க, இவங்க வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. இல்லை அதோட ஒரு முக்கியமான விஷயம் நானா, மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படி ஹீரோ நினைக்கிறதோடவே இந்த சாப்டர் என்கிட்ட முடியுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video guys.